வாங்க ஒரு கப்பு கடலை எடுத்திருக்கேன், உடச்ச கடலை. இதை வந்து அப்படியே வறுத்துக்கலாம், ஸ்வீட் பண்ண போகிறோம். அதுக்காக கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம். ஏற்கனவே வறுத்தது தான், கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணிக்கிறேன். ரவை ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன், அதையும் அப்படியே சூடு பண்ணிக்கலாம். சும்மா லைட்டாக வறுத்துக்கலாம், நிறைய வறுப்போம் தான். நெய் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். முந்திரி ஒரு 25 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். அப்படியே நெய் போட்டு நல்லா ப்ரௌனாக வறுத்துருவோம். முந்திரி பாருங்கள் நல்லா ப்ரௌனாக ஆகிடுது. இதை அப்படியே எடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம ஒரு கப்பு வந்து கடலை எடுத்துருக்கோம், உடைச்ச கடலை. அதை வந்து 2 கப்பு வந்து தண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், அந்த நெய்யிலே போட்டுக்கலாம் தண்ணியை. 2 கப்பு தண்ணி. டேஸ்ட்டுக்காக ஒரு சிட்டிகை அளவுக்கு சால்ட் எடுத்துக்கலாம். 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். கொஞ்சம் இனிப்பு நல்லாயிருக்கும், செம்ம அளவு போட்டால் தான். அப்படியே கொதிக்கிட்டோம். கடலை வந்து சின்ன கப்பு மிக்சியில் போட்டு பொடி பண்ணிட்டு வந்துடுறேன். நல்லா வறுந்துட்டுது. கொஞ்சம் சூடு பண்ணால் போதும், கலர் மாற வேண்டாம். நான் நல்லா அப்படியே வந்து பவுடர் பண்ணிட்டு வந்துடுறேன். பாருங்கள், நல்லா பவுடர் பண்ணிட்டு வந்துட்டேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி அப்படியே கலரிடலாம். பாருங்கள், நல்லா கொஞ்சம் மாவு, நம்ம கடலை மாவு போட்டு 1 நிமிஷம் ஆகிடுது. நல்லா திக்காக வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம 1.5 ஸ்பூன் ரவை வறுத்தோம் இல்லைங்களா, அதை அப்படியே மேலே போட்டுக்கலாம். நல்லா அடுப்பில் சிம்மில் வச்சுருங்க, இல்லைன்னா தீஞ்சிடும். மேலே லைட்டாக நெய்னா ஆயில்னா எதுனா உங்களுக்கு எது இருக்கோ அது அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக கொஞ்சம் அடி பிடிக்காமல் இருக்க. பாருங்கள், நல்லா கட்டியாக வந்துடுது. நல்லா ஒட்டாமல் இருக்கணும், ஒட்டக்கூடாது. அந்தளவுக்கு எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கணும், இல்லை நெய் போட்டுக்கோங்க. நீங்கள் நெய் சாப்பிட்றதானா நெய் போட்டுங்க, இல்லை எண்ணெய் போட்டுக்கிட்டனால லைட்டாக மேலே ஒட்டாமல் வாசனை இல்லாமல் எந்த எண்ணெயாவது போட்டுக்கலாம். மேலே வறுத்து வச்ச முந்திரி அப்படியே போட்டுக்கலாம் லைட்டாக. டேஸ்ட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இறக்குறச்சே கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் வாசனைக்கு. ஏலக்காய் பொடி லைட்டாக போட்டுக்கலாம்.
அங்கே சூப்பராக ரெடி ஆகிடுது. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றிடுவோம். சூப்பராக நல்லா டேஸ்டியாக இருக்கும். நல்லா அப்படியே சாஃப்டாகவும் இருக்கும். வாங்க சூப்பராக ரெடி ஆகிடுது. இந்த மாதிரி ஹெல்த்தியாக டேஸ்டியாக செய்து கொடுங்க. ஒரு சொட்டு கூட மிச்சம் இருக்காது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ ஹெல்த்தியானதுன்னு. அப்போ டேஸ்ட்டாகவும் இருக்கும். நாக்கில் அப்படியே ஒட்டாது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வெல்லம் வந்து ஹெல்த்தியாக பாருங்கள். ஹெல்த்தியான ஸ்வீட் சூப்பராக ரெடி ஆகிடுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விசேஷம் வெள்ளூர் விலாக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள், கையில் வந்து நீங்கள் எப்படி தொட்டாலும் ஒட்டாது. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக சாஃப்டாக இருக்கும். பாருங்கள்.